அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை தொக்கு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோவில் கண்டிப்பாக முட்டை பற்றி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நீங்கள் வீடியோவை பாருங்கள். டிப்ஸ் வேணும்னா கண்டிப்பாக ஃபைனலில் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. முட்டை தொக்கு செய்ய முட்டையை அவிய வைக்கணும். இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்துக்கிறேன். முட்டை அவிய வைக்க போகும்போது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் 2 சேர்த்துக்கிட்டிங்கன்னா வேகமாக அவிஞ்சு வந்துடும். முட்டையை எப்பயுமே குழம்புல போட்டெல்லாம் வேக வைக்காதீங்க. முட்டை ஓட்டோடு வர நீர் உடம்புக்கு ரொம்ப கெடுதி. ஸோ தனியாகவே வேக வைக்கணும் எப்பயும். இப்போ முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. நீங்கள் எல்லாத்தையும் உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முட்டை ஓட உரித்து வச்சுட்டு முட்டை கருவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முட்டையோட ஒயிட்டை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். முட்டை கருவை ஏன் தனியாக எடுத்து வைக்கிறோன்னா நம்ம இதோட போட்டு வதங்குறப்ப அது உடஞ்சிரும். ஸோ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முட்டை கருவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். அதுள்ள கருவை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 10 பல்லு வெள்ளைப்பூடை பொடிசாக நறுக்கி நான் வதக்கிக்கிறேன். இந்த நல்லெண்ணெயில் வெள்ளைப்பூடு சேர்க்குற ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்குறனால வெள்ளைப்பூடும் சேர்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாவை நீலவாக்கில் நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ வெள்ளைப்பூடு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மீடியம் சைஸில் 4 தக்காளி சேர்த்துக்கிறேன். இனி 2 நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் மிளகு 2 தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றி இதையும் வேக வச்சிடலாம். ஆல்ரெடி எண்ணெயில் மசாலா நல்லா வதங்கி இருக்குது. இருந்தாலும் கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்து வதங்குறதுனால இன்னும் பச்சை ஸ்மெல் இல்லாமல் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி அதை வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கு சேர்த்துடலாம். இனி முட்டையை போட்டு நல்லா வதக்கலாம். இது நல்லா வதக்குறதுனால முட்டையில் மசாலா ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டையில் மசாலா ஒன்றோட ஒன்று கலந்து நல்லா இருக்குது. பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டை கருவை போட்டு உடஞ்சிராமல் லைட்டாக பரட்டி விடணும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும்னா நம்மளோட முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சாம்பார் ரசத்துக்கு சாப்பிடுங்க. வேணும்னு திரும்பி வச்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து டிப்ஸ் பார்த்துடலாம். முட்டையில் லூட்டின் மற்றும் ஜிக்ஸாக்டேன் கரோட்டினாய்டுகள் இருக்கனால கண்வெளி செயலிழப்பு, கண்புரை நோய் ஆகியவற்றை தடுத்து கண்ணுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஒரு முட்டையில் 186 மில்லிகிராம் கொழுப்பு சத்து இருக்குது. ஸோ நீங்கள் முட்டை நல்லது அப்படின்னு ஒரு நாளைக்கு 1க்கு மேற்பட்ட முட்டைகளை எடுக்கிறப்ப நல்ல கொழுப்பும் கெட்ட கொழுப்பாக மாறிடும். அதனால் உணவுப் பொருட்கள் உள்ள நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.